உலகத்திலே கல்வியில் சிறந்த நாடு எந்த நாடு என்பார். பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். வெக்கப்படணும் இந்த நாட்டு தலைவர்கள், வெக்கப்படணும். இந்த அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட அளவு கூட இல்லாத ஒரு சின்ன நாடு, இத்தனை நாடுகள் இருக்கிற இடத்துல உலக தரத்தில் எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் 3rd பிளேஸ்ல கண்டா, 3வது இடத்துல கண்டா. ஒண்ணுமே கிடையாது அவன் நாட்டில், கடல் தான், ஒண்ணுமே கிடையாது. கடலை மட்டும் வைத்துக்கொண்டு மருத்துவம் கல்வியில எவ்வளவு 3வது இடத்துல இருக்கான் பாரு. நம்ம எந்த இடத்துலயும் இல்லை. இப்போ அவன் அண்ணன் வந்து இந்த 5 நாடு இருக்கிறா, அதை முந்தி போறோம்டா, உலக தாரம்டா வச்சுக்கடா. டேய் என் உடன் பிறந்தவனே, என்னை பெற்றவர்களே, இனி உலக தரம் என்றால் பின்லாந்துக்காரன் சொல்லும்டா, தமிழ்நாட்டு தரம். இப்போ உன் அண்ணன் இங்க இருந்து பேசுக, டேய் உன் அண்ணன் அரியலூர் இருந்து பேசுறாங்க. இதே மாதிரி பின்லாந்துல, சிங்கப்பூர்ல, தென்கொரியால, ஜெர்மனியில, கனடால ஒருத்தர் நின்று உலகத்திலே தலை சிறந்த கல்வியில நாடாக இந்தியாவிலே தமிழ்நாடு இருக்கிறது என்று சொல்லுகிற நிலையை நம்ம உருவாக்கணும். இப்ப பாரு, முதல் நாடு பின்லாந்து, சிங்கப்பூர். இந்த 5 நாடுகள் தான் தம்பி உலகத்தில் தலை சிறந்த நாடா இருக்கு. இதுக்கப்புறம் ஜப்பான் இதெல்லாம் வருது, ஹாங்காங்லாம் வருது. ஆனால் முதல் 5 இடத்துல இந்த நாடு இருக்குது. போங்க போங்க வேகமா. அவன் இங்க பாரு, இங்க பாரு, பின்லாந்துல கட்டட அமைப்பு, கற்பித்தல் முறையை பாரு. நம்மளுக்கு மறுபடி பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற கனவை உனக்கு நான் உருவாக்குறேன், அண்ணன் என்னை கூட சேர்த்துக்கணுங்கிறார் பண்ண. அவன் பாரு எப்படி, அவன் எப்படி பாரு, ஏழை பணக்காரன் பாகுவார் என்று அனைவருக்கும் தரமான கல்வி. பின்லாந்துல 5-10 பேருக்கு ஒரு ஆசிரியர் போட்டுக்காண்டா. இந்த பாரு, 5 பிள்ளைய தான் ஒரு டீச்சர். இங்க 50 பேருக்கு ஒரு டீச்சரு. அவர் எப்போ வருவார் எப்போ போவார்னு தெரியாது. அவன் இங்க பாரு, 7 வயதுல நம்ம என்ன பண்றான், பிறந்த உடனே LKG UKGங்கிறான். அவன் 7 வயதுல தான் 1ஆப்பு சேர்க்கிறான். அங்க ரேங்க் கிடையாது, தரவரிசை கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு சட்டம் கொண்டு வரோம், மனிதறிவை வச்சு மதிப்பெண்ணை வச்சு மதிப்பெண்ணை வச்சு மனிதறிவை மதிப்பிடாது எங்க அரசு. 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வு கிடையாது, தேர்ச்சி. சுவர் இல்லாத கல்வி, தேர்வு இல்லாத தேர்ச்சி, அதான் நம்ம கனவு. அப்போ அங்க பாரு, அவன் வகுப்பறையை பாரு எப்படி இருக்கு பாரு. நம்மளுடைய வகுப்பை பாரு, அவன் வகுப்பை பாரு. போ போ. தரப்படுத்தப்பட்ட தேர்வுகள் இல்ல, அதான் ரேங்க் கிடையாது. அப்படியாமா இங்க பாரு, இது வந்து எங்க தென்கொரியால. தென்கொரியால இதை எடுத்து அனுப்புறது யாருன்னா என் மச்சனை, என் தங்கச்சி மகள். அவ படிக்கிற பள்ளிக்கூடத்தை அவ எடுத்து மாமா போட்டு காட்டுங்க வர்றாரு. அவதான் தென்கொரியால இருக்கா, படிக்கிறான். அவ எடுத்து அனுப்பியிருக்கான். அங்க கட்டட அமைப்பு எப்படி இருக்கா, நட்சத்திர விடுதி மாதிரி இருக்கா, இங்க நாசமா போன சுடுகாடு மாதிரி இருக்கு. ரெண்டையும் மாத்திரை. இப்போ ஆரம்ப கல்வியில சிங்கப்பூர் எப்படி கொடுக்குதுன்னு பாரு. கைமை கொடுங்க. ஆறு வயதுல அவங்க 1ஆப் சேர்க்கிறாங்க சிங்கப்பூர். அங்க தாய்மொழியில கற்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு, தாய்மொழி கல்வி. அந்த நாடுகள் இல்லைன்னா நம்ம இந்திய அரசு மாதிரி இந்த ஒரே மத்திய அரசு கல்வியை மாநில உரிமையிலிருந்து எடுத்துட்டு போயிட்டு அது என்ன செய்யுதுன்னா, அது ஒரு கல்விக் கொள்கை வகுக்குது. அது என்ன செய்யுதுன்னா, நீ வந்து ஒரே பாடத்திட்டத்தை கொண்டு வருது. இந்த நாடுகள்லாம் என்ன செய்யுது, அந்தந்த மாநிலத்திற்கு அதை கொடுத்துருது, மாநில உரிமைக்கு கொடுத்துருது. இப்ப நம்ம என்ன செய்யறோம், சரியா இல்லை, வேணாம் நம்ம என்ன செய்யறோம், உங்க எல்லாருக்கும் கூட இல்லையே, நீங்க நினையும் போது நான் நினைக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை. இப்ப பாரு, அது என்ன செய்யுதுன்னா, இந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவன் கல்வி பாடத்திட்டத்தை வகுத்துக்கலாம்ங்குது. அப்படிதான் இருந்துச்சு இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில். அதை மாநில உரிமையிலிருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போகும்போது இங்க இருந்த ஆள் யாருன்னா நம்ம ஐயா தான், நம்ம ஐயா கருணாநிதி தான். இப்ப ரெண்டு கலவாணியும் சேர்ந்து மாநில உரிமை ஆக்குவோம்னு என்னத்தை ஆக்குனீங்க. அவன் எப்படி எடுத்துட்டு போனானோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். என்ன பண்ற, நம்மளுடைய பாடத்திட்டம் வரும்போது நம்ம மொழி, நம்மளுடைய கலை இலக்கியம், நம்மளுடைய வரலாறு அப்பதான் வரும். அப்பதான் நீ நம்ம பாட்டேன் தீரன் சின்னமலைய, செக்கெழுத்த நம்ம பாட்டேன் பெரும்பாட்டேன் வஉசிய, நம்ம வீர பெருமக்களை நீ படிப்ப. இல்லைன்னா வல்லபாய் பட்டேலை படிப்ப, சான்சி ராணியை படிப்ப, நம்ம பாட்டி வேலுநாச்சியாரை படிக்க மாட்டேன். நீ வரலாற்றை மறந்துட்டீன்னா சுடுகாட்டில் இறந்து கிடக்கிறான்னு அர்த்தம். வரலாற்றை வச்சிருக்கிற இனம் தான் உயிரோட இருக்கும். அதனால எல்லாத்தையும் படிக்க வைக்கிறேன். அப்போ
போ போ பாரு எப்படி இருக்கு. அவன் எப்படி கொடுக்குறான்? 6 வயது முதல்ல தான் 6 வயது முதல்ல தான் பாடம் நடத்த ஆரம்பிக்கிறான். பின்லாந்து 7 வயதுல தான் பாடத்தை ஆரம்பிக்குது. அது வரைக்கும் பாடம் இல்லை. இங்க ஜெர்மனியில கல்வி என்பது அந்தந்த மாநிலங்களின் ஜப்பான் உலகின் சிறந்த டிசிப்ளின் நாடாக மாறி இருக்கு. ஜப்பான் வணங்கும் பழக்கத்தையும் பொது இடங்களில் கைகளை எப்போதுமே சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் எல்லா இடங்களிலும் எப்படி கொண்டு வராங்க நிற்பது போன்ற அனைத்து நல்ல பழக்கங்களும் 2 வயதிலிருந்தே ஜப்பான் குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படுகிறது. ஜப்பான்ல ஒரு ஸ்கூல்ல தீ விபத்து ஏற்பட்டா என்ன செய்யணும்னு கிளாஸ் எடுத்திருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 10ஆவதோ 12ஆவதோ படிக்கிற பசங்களுக்கு இல்லைங்க, எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவை புகட்டுகிற கல்வி படிப்பிக்கிற முறையில் செயல்முறையில் கற்பிக்கிறான். இப்ப தீ எரிஞ்சிருச்சுன்னா புகை வருது, புகை இங்க மேல் நோக்கித்தான் போகும், கீழே வராது. அப்ப பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்? முகத்தை முடிட்டு குனிஞ்சு போங்கன்னு சொல்லிக்கிறான். பாரு, புகை கிளம்பும், அதை சுவாசிக்க கூடாதுங்கிறதுக்காக முதல்ல துணியை எடுத்து மூக்கை பொத்திக்கணும்னு, அதே நேரம் புகை எப்பவுமே மேல் நோக்கித்தான் போகும், கீழ் நோக்கி வராது. ஸோ நாம கீழே குனிஞ்ச மாதிரியோ அல்லது படுத்துக்கிட்டே போனோம்னா புகையிலிருந்து தப்பிச்சு எந்த பாதிப்பும் இல்லாம சேஃபா வெளியே போயிடலாம்னு அந்த குழந்தைகளுக்கு எளிமையா சொல்லி கொடுத்து அவ்வளவு அழகா அந்த குழந்தைங்க செஞ்சும் காட்டியிருக்காங்க. நிறைய இருக்கு. நான் உனக்கு போட்டு காட்ட முடியல, இன்னும் மற்ற இடத்துல காட்டுறேன் பாரு. ஒரு பேருந்தில் ஏறினா பெரியவங்க வந்தால் அந்த குழந்தை எந்திரிச்சிட்டு உட்கார இடம் கொடுக்கணும். ஒருவேளை மாற்றுத்திறனாளிகள் வந்தால் வரிசையில் முன்னாடி நிற்கிற பெண்ணோ பையனோ பின்னாடி வந்து நீங்கள் முன்னாடி நில்லுங்கம்பாங்க. அது அந்த குழந்தையிலேருந்தே கற்றுக் கொடுத்துறான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பள்ளிக்கூடத்தில் பாரு, இது எப்படி இங்கே பாரு எப்படி கற்றுக் கொடுக்குறான் பாரு. இதான் இந்த ப்ராக்டிக்கல் எஜுகேஷன், செயல்முறை பயிற்சி பாரு. எப்படி உட்காரணும், எப்படி போகணும் பாரு, எப்படி கத்து கொடுக்குறான் பாரு. குழந்தையிலேயே அப்படி இருமக்கூடாது, அடுத்தவங்களுக்கு பரவும், அதனால துணியை வாயில வச்சுக்கணும்னு. இதுக்கு பேர் தான்டா கல்வி. மனப்பாடம் பண்ணி ஒன்னு அது இல்லடா, அது இல்லை. பிறக்கும் போது நமக்கு நல்ல தமிழ் பிள்ளையாத்தான் பிறக்குது. அதை அங்கே ஒன்றி சேர்த்து ஏ ஃபார் ஆப்பிள் வி ஃபார், ஏண்டா அப்பனையும் ஆத்தாலையும் அம்மா அப்பான்னு கூப்பிடாம மம்மி டாடி. இப்போ டாடி கூட பெருசாக இருக்குன்னு டேட். இப்போ இதெல்லாம் பாரு, அந்த காலனியை அந்த ஷூவை எப்படி அடுக்கி வைக்கணும்னு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை திறக்கிறதும் மூடுறதும் யார் தெரியுமா? பிள்ளைகள் தான். பாரு பாரு கொஞ்சம் பாரு, எவ்வளவு பொறுப்பை கற்றுக் கொடுக்குறான் பாரு. அவங்க தான் திறப்பாங்க, அவங்க தான் மூடுவாங்க. இவ்வளவுக்கு முதல் 5 இடத்துல ஜப்பான் இல்லை. முதல்ல இருந்துச்சு, இப்போ பின்தங்கிருச்சு. அவன் முந்திட்டான். இப்போ ஓம்பையில் என்ன பண்றேன்? இவன் எல்லாரையும் முந்தணும்னு நினைக்கிறேன். ஒரு வெறி வெறி. ஏன்? இவன் கருணாநிதி மகன்ல, ஐயா எடப்பாடி மகன்ல, இவன் பிரபாகரன் மகன். புரியுதா? இது என்னன்னு தெரியுதா? ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு மகள் தான். அவ படிக்க போறா. ஒரு மகள், ஒரே ஒரு பெண்ணுக்காக அந்த நாடு அவளுக்கென்று ட்ரெயின் விடுறா, தொடர் வண்டி. ஒரு பிள்ளை உங்க ஊர்ல இருந்தா ஒருத்தர் காலம் நிக்க முடியாது, நிக்காம போயிரும் பஸ். ஆனா பாராடே, அவ படிச்சு உயர் மேற்கல்வி போற வரைக்கும் கல்விதாண்டா முக்கியம் என் பிள்ளைக்கு. ஒரு பிள்ளைனாலும் அவளுக்காக இந்த ட்ரெயின் ஓடும்னு ஓட்டிருக்காண்டா. பாரு பாரு. ஒரே ஒரு மகளுக்கு. அப்ப அந்த நாட்டு பிள்ளைகளின் கல்வியை அந்த நாடு எவ்வளவு மதிக்கிறதுங்கிறதுக்கு இதை விட உனக்கு சான்று தேவையில்லை. பார்த்துக்க. இப்போ